மூன்றாவதாக, இவள் இயேசுவை நேசித்ததினால அடுத்து அவளுடைய வாழ்க்கையில் அன்பினா செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், அதனுடைய 59, 60, 61 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 59, 60, 61 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த அந்த புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு அவர் சிலுவையில் அவர் மரித்தாச்சு. அவருக்கு சரீரத்தை வாங்குவதற்கு யாரும் முன்வரல. ஸ்தோத்திரம். அவருடைய 12 சீஷர்களும் ஒருவர் கூட இயேசுவின் சரீரத்தை போய் பிலாத்தோடத்தில் கேட்டு வாங்கி அடக்கம் பண்ண முன் வரல. 70 சீஷர்கள் இருந்தும் வரல. 5000, 10,000, 15,000 கூடினவர்களும் வரல. அவருடைய அற்புதங்களை எல்லாம் பெற்றவர்களும் அவருடைய சரீரத்தையாயிலும் வாங்கி அடக்கம் பண்ணுவோமே என்று சொல்லி வரல. இயேசுவின் தாயாரும் அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவதற்கு வரல. இயேசுக்கு உடன் பிறந்த 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் கூட தன் சகோதரன், மூத்த சகோதரன் அல்லவா என்று சொல்லி அவர்களும் அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ண வரல. சரீரம் மரித்த பிற்பாடும் அனாதையாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் அந்தரங்க சீசனாய் இருந்த இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, வேதமே சொல்லுகிறது, அவன் துணிந்து போனான். அல்லேலூயா. அவன் துணிந்து போய் அந்த இயேசுவின் சரீரத்தை எனக்கு தாரும், நான் அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த சரீரத்தை அவன் கேட்டு வாங்கினான். வாங்கி தன்னுடைய சொந்த கல்லறை தோட்டத்தில் தனக்காக, தன் குடும்பத்திற்காக புதிதாக அவன் வெட்டி இருக்கிற அந்த கல்லறை குகையில இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்து அந்த கல்லறைக்குள்ளே, ஸ்தோத்திரம், அவரை வைத்து அந்த கல்லறைக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லை அவன் உருட்டி வைத்து விட்டு என்ன செய்தானா, அவன் போனானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய கல்லை அவன் உருட்டி வைத்து விட்டு என்ன செய்திருக்கிறான், அவன் போயிட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் போயாச்சு, கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. இனி யார் நிற்பா? அடக்கம் பண்ண பிற்பாடு யாராவது அங்கே நிற்பாங்களா? ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. நாமளும் எத்தனையோ பேருடைய அடக்கத்தை, அடக்க ஆராதனை நாம் நடத்தி இருக்கிறோம் நம்மளுடைய கல்லறை தோட்டத்தில். ஸ்தோத்திரம். அடக்கம் பண்ணுகிறது வரைக்கும் குழியில் இறக்கி அந்த மண்ணை மூடுகிறது வரைக்கும் நிற்பாங்க. ஆனால் மண்ணை மூடியாச்சுன்னா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். எல்லாரும் அவரவர் மட்டும் அந்த ஆளை போயிடுவாங்க. பாரு, பரிசியா எல்லாரும் போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த குழியை தோண்டின நபரும் அங்கே நிற்க மாட்டாங்க, அவரும் போயிடுவாங்க. திருப்பி அந்த ஆள் மட்டும்தான் அந்த கல்லறைக்குள்ளால அனாதையாக இருப்பார். ஸ்தோத்திரம். பார்த்தா ஒருத்தரையுமே அதுக்கு பிற்பாடு அங்கே காணாது. ஒரு கூட்டமாக வந்தாங்க, லாஸ்ட்டில் ஒருத்தரையும் காணாது. இதே போல தான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை, ஸ்தோத்திரம், வாங்கி அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவன் அடக்கம் பண்ணினா. அவன் அடக்கம் பண்ணி வாசல்ல ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு அவன் போயிட்டான். எல்லாரும் போயாச்சு. ஆனால் எல்லாரும் போனாலும், அடக்கம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி எல்லாரும் போனாலும் யார் போகலையா? மகதலேனா மரியாள் போகாம அந்த கல்லறைக்கு எதிரே போய் அவள் உட்கார்ந்து கொண்டாளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விட்டு பிரிஞ்சு போக மனமில்லை. அந்த கல்லறைக்கு எதிரே போய் உட்கார்ந்தே இருக்கிறா. ஸ்தோத்திரம். நல்ல இருட்டு வர தொடங்குகிறது. மாலை மயங்கி இன்னைக்கு இருக்கிறது போல, ஸ்தோத்திரம், மின்சார விளக்கா அந்த நாட்களில் உண்டு, எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம்.
அந்த பெரும் இருட்டு வந்து ஸ்தோத்திரம் மூடுகிறது வரைக்கும் அந்த இடத்திலேயே அவள் இருந்து விட்டாள். ஸ்தோத்திரம், அதை விட்டு பிரியாமல் இருந்து விட்டாள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசுவுக்கு மேல அவளுக்கு பாசம் பாருங்க. 3.5 வருஷம் வேலை செய்யாம நல்ல சாப்பாடும் சாப்பிட்டு உடையும் முடித்து நல்ல மாப்பிள்ளை போல வாழ்ந்த சீசர்கள் ஒருத்தர் கூட வரல. அந்த கல்லறைக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் கூட உட்காரல. ஆனா இவளோ ஸ்தோத்திரம், அடக்கமே முடிஞ்சு எல்லாரும் போனாலும் அந்த கல்லறை எதிரே போய் அப்படியே அவள் உட்கார்ந்துருக்கிற. அவரை பிரிஞ்சு என்னால் போக முடியல. அதுதாங்க ஒரு உண்மையான அன்பு. அவரை பிரிஞ்சு என்னால் போக முடியல. அவரை விட்டுட்டு எனக்கு தனியா எனக்கு போக முடியல. போனா என்னால் வாழ முடியாது. அந்த ஒரு உண்மையான அன்புல அவ ஸ்தோத்திரம் போக முடியாம தவிக்கிறார். அவரை விட்டு நான் எப்படி போறது? ஸ்தோத்திரம். அவ்வளவா இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் அவள் நேசித்தார். அடுத்து 4வது அவளுடைய வாழ்க்கையில் அந்த அன்பினால் செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மகளேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினது ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை மாலையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ராத்திரி வரைக்கும் வந்திருக்கா. அது பிற்பாடு எப்போ அந்த கல்லறையை விட்டு போனானே தெரியாது. சனிக்கிழமை யூதர்களுடைய ஓய்வு நாள். அந்த நாளில் யாரும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய வீடுகளில் ஓய்ந்திருக்கணும். அது பிரமாணம், அது கட்டளையாக இருக்கிறது. ஆகையினால இவளுக்கு அந்த நாளில் வெளியில் வர முடியாது. ஸ்தோத்திரம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அந்த அதிகாலை வருகிறது பாருங்க. அந்த இருட்டோட ஒரு பெண் வருகிறா பாருங்க. இருட்டோட அந்த குத்து இருட்டுல அவ வருகிறா. இயேசுவுக்கு சரீரத்தை பார்ப்பதற்காக வருகிறா. ஒரு நாள் கூட அவரை பிரிந்து அவளால் வாழ முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கூட அந்த இயேசு கிறிஸ்துவை பிரிந்து அவளால் வாழ முடியல. நிச்சயமா ஸ்தோத்திரம். அந்த வெள்ளிக்கிழமை இரவெல்லாம் தூங்கி இருக்க மாட்டா. சனிக்கிழமை பகலெல்லாம் அவ நிச்சயம் சாப்பிட்டு இருக்கவே மாட்டா. சனிக்கிழமை இரவெல்லாம் அவ 100க்கு 100 தூங்கி இருக்கவே மாட்டா. எப்ப முடியும்? நான் மறுபடியும் போகணும், என் நேசரை நான் பார்க்கணும், என் இயேசுவை நான் பார்க்கணும், அந்த சரீரத்தையால நான் பார்க்கணும்னு சொல்லி அதிகாலையில இருட்டோட எழும்பியோடைய சரீரத்தை பார்க்க வந்தாள். அல்லேலூயா. சரி, பார்க்க வந்தவா சும்மாயா வந்தா? பாருங்க, அந்த வேதத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க்கள்ன சுவிசேஷம் 16வது அதிகாரம், மார்க்கள்ன சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மகளேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு அதைகளை வாங்கி கொண்டு வந்தார்களாம். அல்லேலூயா. அந்த அதிகாலையில இருட்டோட வரும்போதே எதை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க? அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடணும். சுகந்த வர்க்கமிடணும் அப்படின்னா அவர் அடிக்கடி போய் பார்த்துக்கலாம். சரீரம் என்ன செய்யாது? அழுகாது. சரீரம் கெட்டு போகாது. சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தான் ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மரித்து போனா, பெரிய பெரிய பிரபுக்கள் அவர்கள் மரித்து போனா அவருடைய சரீரம் அழுகாம இருப்பதற்கு அவர்கள் சுகந்த வர்க்கமிடுவார்கள். ஸ்தோத்திரம். அதெல்லாம் சாதாரண நம்மள மாதிரில பாவப்பட்ட ஆட்களுக்கு, நார்மலான ஆட்களுக்கெல்லாம் சுகந்த வர்க்கம் போட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். வேதத்துல சுகந்த வர்க்கம் யாருக்கு போட்டாங்க பாருங்க. ஆதியா புஸ்தகம் 50வது அதிகாரம்
2வது வசனத்துல வாசித்து பார்த்தால், யாக்கோபு அந்த எகிப்து தேசத்துல மரித்த வேளையில அவனுடைய குமாரனாகிய யோசேப்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிட்டான். சுகந்த வர்க்கமிடும்படியாக வைத்தியர்களுக்கு அவன் கட்டளையிட்டான் சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, யாக்கோபுக்கு அவன் இடுவதற்கு காரணம் யோசேப்பு இப்ப அந்த தேசத்துல யாரு? அவன் தான் அதிபதி, பெரிய தலைவர். ராஜா சும்மா சோகிதான் இருக்கிறான், பார்வோன். இவன் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறான் ராஜாவுடைய ஸ்தானத்துல. அதனால தன் தகப்பனுக்கு அவன் என்ன செய்தானா, அவ்வளவு பணம் செலவு பண்ணி வைத்தியர்களுக்கு கட்டளையிட்டு சுகந்த வர்க்கமிட்டான். அடுத்து யோசேப்பு அவன் மரித்தான். யோசேப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தான், நான் மரித்தா என்னை இங்க அடக்கம் பண்ணக்கூடாது, என் எலும்பை கூட இங்க வைக்காதீங்க, கொண்டே போயிருங்க, கானானை கொண்டு போயிருங்க, அங்க போய் அடக்கம் பண்ணுங்க, என் ஜனத்தாரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். யோசேப்பை மரித்த வேளையில் அவன் அந்த தேசத்தின் அதிபதியாக இருந்து ஆளுகை செய்ததுனால அவனுக்கும் அவன் மரித்த வேளையில சுமந்த வர்க்கமிட்டு ஒரு பெட்டியில என்ன செய்தாராம், அவனை வைத்திருந்தார்களாம். அல்லேலூயா. அப்ப சுகந்த வர்க்கம் இடுகிறதெல்லாம் பாவப்பட்ட ஆட்கள்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஸ்தோத்திர வர்க்கம் இடணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும் பாருங்க. ஆனாலும் இவள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தாங்களே, இவங்க என்ன பிரயாசப்பட்டாங்களே, எப்படி பணத்தை ரெடி பண்ணாங்களோ, அந்த ராத்திரிக்குள்ள முந்தின நாளை இவ்வளவுக்கும் ஸ்தோத்திரம் ஓய்வு நாள். எப்படி எங்க போய் கதவை தட்டி இந்த சுகந்த வர்க்கத்தெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா வாங்கினார்களோ, தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் கெட்டு போகக்கூடாது, அது கெடாமல் இருந்தா நான் இன்னும் என் இயேசுவை பார்ப்பேனே, இன்னும் அடிக்கடி போய் அந்த இயேசுவின் சரீரத்தை ஆயிலும் நான் பார்ப்பேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வாங்கிட்டு வருகிறா. சரி, இப்ப வாங்கிட்டு வந்தா அடுத்து என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் பிந்தின அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இவள் வந்து கல்லறை இடத்துல பார்க்கிறா. கல்லறையில கல்லு புரட்டி போடப்பட்டிருக்கிறது. கல்லு புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஐயையோ, என்ன ஆச்சு? அவருக்கு சரீரத்தை யாரையும் எடுத்துட்டு போயிட்டாங்களோ என்னவோ தெரியலையே என்று சொல்லி என்ன செய்தா, பார்த்தா கல்லறை அப்படியே திறந்து ஆணு கிடக்குது. ஆவேசமா ஓடுகிறா. எங்க ஓடுறா தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீடர்கள் உட்கார்ந்து இருக்கிறதான அந்த இடத்துல போய் சீசடல சொல்லுகிறா, இயேசுவை காணல கல்லறையில, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், இயேசுவை காணல, கல்லறை திறந்து இருக்குது, இயேசுவை காணல, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பந்தான் இவங்க 2 பேரும் ஓடுறாங்க பாருங்க. அப்படியா? ஸ்தோத்திரம். பேதுருவும் யோவானும் 2 பேரும் ஓடுகிறாங்க கல்லறையை பார்ப்பதற்காக. ஸ்தோத்திரம். ஆனால் பேதுருவை விட யோவான் அவன் இளம் வயதாக இருந்ததுனால அதிவேகமா ஓடி வந்தான். ஓடி வந்து கல்லறைக்குள்ள வந்து அவன் பார்த்துட்டு என்ன செய்தானா, அப்படியே நிட்டான். ஆமா, திறந்திருக்குது, யாரையும் காணல. பேதுரு பின்னால வந்தவன் நேர கடகடான்னு கல்லறைக்குள்ளே போயிட்டான். அல்லேலூயா. அவன் உள்ள போன பிற்பாடு யோவானும் அதற்கு பின்னே உள்ளே போனா. உள்ள பார்த்தா அவருக்கு தலையில சுற்றின துணி தனியாக மடித்து தலைமாட்டில் வைத்திருக்கிறது. அவருடைய சரீரத்தில் பாதங்களிலே சுற்றின துணி அது தனியாக மடித்து அது கால் மாட்டில் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் நைட்டு தூங்குனா காலையில எழுப்பி போனா மூடின துணி வீசி அங்கன கிடக்கும். அல்லேலூயா. கால் மாட்டில் ஒன்று, தலைக்கு மாட்டில் ஒன்று, அல்லது அங்கே விரிஞ்சு அங்கே கிடக்கும். இயேசு சரீரமெல்லாம் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம். அந்த காயத்தோட எழும்பி போறவரை அந்த வேதனையில மடிச்சு வச்சுட்டு போறாரு. அல்லேலூயா. அந்த வேதனையில இருக்கிறவரே தன் துணியை, ஆமா, அவர்கள் கட்டின துணியெல்லாம் அழகா நீட்டா மடிச்சு வச்சுட்டு போறாரு. அல்லேலூயா. நம்ம அம்மாமாரெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். சகோதரிமாரெல்லாம், வாலிய பிள்ளைகள் எல்லாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது வந்து பார்த்தாங்க. 2 சீசர்களும் உள்ள வந்து பார்த்தாங்க. ஐமா, இயேசுவை காணல, எங்க போனாரு? ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், காணல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, இனி நமக்கு என்ன? 2 பேரும் போயிட்டாங்க. அல்லேலூயா. காலை காணாத்தோடனே, இயேசுவை காணாத்தோடனே, சரி யாரோ தூக்கிட்டு போய் இருக்கிறாங்க, நமக்கு என்னன்னு சொல்லி 2 சீடர்களும் எங்கிருந்து வந்தார்களோ அங்கே போயிட்டாங்க. ஆனா இந்த மகளேனா மரியாள் அந்த இடத்தை விட்டு பிரியாமல் கல்லறைக்கு பக்கத்திலேயே நின்று அழ ஆரம்பித்தாள். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஐயோ, இந்த கல்லறையிலையா இருந்த அதிகாலையில வந்து என் இயேசுவை பார்க்கலாம் என்று சொல்லி ஆவலோடு வந்தேனே, ஆவலோடு அவருக்கு சொந்த விற்கம்படியாக எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்தேனே. ஐயோ, என் இயேசுவை காணவில்லையே, காணவில்லையே. அழுகிறா, கதறுகிறா. அவ அழுது கதறி விட்டு ஏற்கனவே 2 பேர் உள்ள போய் நல்லா பார்த்துட்டாங்க, போயிருக்கிறாங்க. 2 பேர் உள்ள பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இவன் நல்லா அழுது முடிச்சிட்டு கல்லறைக்குள்ளால எத்தி பார்க்கிறா. அல்லேலூயா. கல்லறைக்குள்ளால அங்க எத்தி பார்த்தா அங்கே அவருடைய தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவருமாக இயேசு அங்க இல்லை. ஆனா தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவருமாக 2 தேவதூதர்கள் அங்கே இருந்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் அழுது கொண்டு உள்ள எத்தி பார்க்கிற நேரத்தில் அந்த தேவ தூதர்கள் கேட்கிறாங்க, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அதுக்குள்ளதானே இவங்க 2 பேர் போய் பார்த்தாங்க, 2 சீசர்களும் பேதுருவும் யோவானும் அதுக்குள்ளதானே போய் பார்த்தாங்க. அதுக்குள்ளால யார் உள்ள வந்துட்டா? ஸ்தோத்திரம். பக்கத்துல தானே இவன் நின்றுகிட்டே இருக்கிறா. ஆனா 2 தூதர்கள் அங்க இருந்தாங்க, சீசருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞான பாசம் அன்பு இவளிடத்தில் காணப்படுகிறது போல இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு பாசம் ஐக்கியம் அவர்களிடத்தில் குறைவா இருக்கிறது. ஆகையினால உள்ள இருந்த தூதர்களை கூட அவர்களால் காண முடியல, அப்படி சத்தத்தை கூட கேட்க முடியல. வந்த வழியா திரும்பி போயிட்டாங்க. இன்னொரு பகுதியில் அவிசுவாசம் அடைத்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. தூதர்கள் இவளை பார்த்து கேட்கிறாங்க, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? சொல்லுகிறா, என் ஆண்டவரை காணல, யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு வைத்த இடத்தை சொன்னா நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அதை பாருங்களாம், அவருக்கு வைத்த இடத்தை சொன்னா நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரிவா, எடுக்க முடியுமா? அவ்வளவு சரீரம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 33.5 வயசு. ஒரு யூதன், நல்ல ஹைட், நல்ல வெயிட்டா இருக்கிறார். ஒரு சாதாரண பெண்மணி போய் தூக்க முடியுமா? சொல்லுகிற அவளுடைய ஆர்வம், அந்த பாசம், அந்த ஆர்வத்தில் அவர் சொல்ற, நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் சொல்லுங்க. அவருடைய ஆர்வத்தையும் வாஞ்சையும் தாகத்தையும் இயேசுவை விட்டு பிரியாதிருக்கிற ஸ்நேகத்தையும் பார்த்த இயேசு பாருங்க, உயிர் தெழுந்து அதுக்கு முன்னால எங்க போனாருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பெண்மணி, இந்த மகளேனா மரியாள் இவ்வளவு ஆர்வத்தோடு, இவ்வளவு பாசத்தோடு, இவ்வளவு ஸ்நேகத்தோடு என்னை தேடுகிறாளே என்று சொல்லி அந்த இடத்திலேயே வந்து அவளை மரியாளே என்று சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளே என்று சொல்லி கூப்பிட்ட உடனே சத்தம் இவளுக்கு பிடியாமிட்டு விட்டது. என்னுடைய நேச ரபோனி என்று சொல்லி சத்தமிட்டாள். அதற்கு போதகரே என்று சொல்லி அர்த்தமாம். அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த இயேசுவை முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில தரிசிக்கிற, பேசுகிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை, ஆண்டவருக்கு மேல வைத்திருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் விடாமல் பற்றி கொண்ட அந்த மகளை நாம் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவள் இயேசுவை தரிசித்தது போல நமக்கும் ஒரு நாள் அவர் மணவாளனாக ஆகாயத்தில் வரும் பொழுது தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாமும் இந்த மரியாளை போல, இந்த மகளே நாம் மரியாளை போல இயேசுவை நாம் விடாமல் பற்றி கொண்டார். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது, என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அவர் தான் வேணும், அவரை தான் நான் நேசிக்கிறேன் சொல்லி உங்கள் புருஷனை பார்க்கலும், மனைவியை பார்க்கலும், பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் பெற்றோரை பார்க்கலும், உடன்பிறப்புகளை பார்க்கலும், உங்கள் தோழிகளை பார்க்கலும், நண்பர்களை பார்க்கலும், உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலும், நீங்கள் இயேசுவை அதிகமாக நீங்கள் நேசித்தா, அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்தா, அவரை விடாமல் பற்றி கொண்டா, நிச்சயம் ஒரு நாள் இயேசு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவ்விதமாய் அவரை நேசித்து விடாமல் பற்றி கொண்டு ஆத்தும ஆதாயம் செய்கிற தேவ பிள்ளைகள் அவரை முகமுகமாய் பார்க்கிற உன்னத பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதைத்தான் யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25 27 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில அவர் என்ன செய்வார்? அவர் இந்த மண்ணில் வருவார். அப்பொழுது என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இந்த சரீரத்திலிருந்து அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே என் நேசரை பார்க்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மேல அன்புள்ளவங்க அவரை பிரிஞ்சு வாழ மாட்டாங்க. ஒரு நாள் கூட, ஒரு இமைப்பொழுது கூட அவரை பிரிந்து என்னால வாழ முடியாது என்று சொல்லி இருப்பாங்க. இயேசுவுக்கு மேல அன்புள்ளவங்க அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்யாம இருக்க மாட்டாங்க. இயேசுவுக்கு மேல அன்புள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவரை தேடி தேடி ஓடி வருவார்கள். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு மேல அன்புள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவரை விடாமல் பற்றி கொள்வார்கள். அல்லேலூயா. அவரை விட்டு பிரியாமல் பற்றி கொண்டு ஸ்தோத்திரம், தன் வாழ்க்கையில இயலாத காரியத்தையும் கூட இயேசுவுக்காக தியாகமாக செய்வதற்கு, அவரை தரிசிப்பதற்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுவார்கள். அவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாய் இயேசுவை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அந்த மகளை நாம் மரியாளை போல இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் நேசிப்போம். ஏதோ கடமைக்காக மாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். நேரம் கிடைத்தால் மாத்திரம் அல்ல, நேரத்தை ஒதுக்கி அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவரை நேசிப்போம். அவருக்கு ஊழியம் செய்வோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம். அவருக்கு நம்மால் இயன்றதை அவருக்கு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவரை விட்டு இணை பிரியாத அன்புள்ள தெய்வ பிள்ளையாய் ஜீவித்து அவர் வருகையில் அவரை தரிசிப்பதற்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் செபிக்கும்படியாக எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் அந்த இயேசுவை தரிசிக்கிற அந்த உன்னத பாக்கியத்தை எனக்கு தாராண்டுவரே என்று சொல்லி எல்லாரும் செபிப்போமா? அந்த மகளை நான் மரியாளை போல இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிற ஒரு பாக்கியத்தை தாரு. இன்னுமே நேசிக்கணும், இன்னுமே நேசிக்கணும், இன்னுமை விடாமல் பற்றி கொள்ளணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறீர், சுகத்தை தந்திருக்கிறீர், ரட்சிப்பை தந்திருக்கிறீர், என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறீர். ஆண்டவரே எனக்கு சுகத்தை தந்திருக்கிறீர், என்னை வாழ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நான் நன்றி உணர்வோடு என் வாழ்க்கையே உமக்காய் அர்ப்பணித்து ஊழியம் செய்யணப்பா. என் வாழ்க்கையே நான் உமக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். ராஜா ஆண்டவரே இன்னும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நேசிப்போம், இயேசுவை நேசிப்போம். நீங்க இயேசுவை நேசித்தால் அவர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் யார் யாரையோ நேசித்து ஏமாந்து போயிருக்கிறாயே வாலிப மகளே, வாலிபனே, இந்த வாலிப நாட்களை எத்தனை பேரை நேசித்து நீ ஏமாந்து போய் நீ சாகுவதுதான் மேல் என்று சொல்லி எத்தனை முறை நீ தீர்மானம் பண்ணினாய், எத்தனை முறை நிம்மதியை இழந்தாய், சமாதானத்தை இழந்தாய். நீ நேசித்தவர்கள் எத்தனை பேர் உன்னை கைவிட்டார்கள், எத்தனை பேர் உன்னை வெறுத்தார்கள். உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர் உன்னை கண்டு நீ கஷ்டப்படுகிற நேரத்தில், பாடுபடுகிற நேரத்தில் உன்னை கண்டு ஒதுங்கி போனார்கள். ஸ்தோத்திரம். நீ இயேசுவை நேசித்துப்பா, நீ இயேசுவை நேசித்துப்பா. நீ ஒரு மடங்கு அவரை நேசித்தா அவர் 1000 மடங்கு உன்னை நேசிப்பா. அவர் உனக்காக ஜீவனை தந்தவர், அவர் உனக்காக ரத்தத்தை சிந்தினவர், ஓ உனக்காக தன் சரீரம் முழுவதிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டவர். நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல அவர் தண்டனை அனுபவித்தவர். நீ மரிக்க வேண்டிய இடத்துல உனக்காக இயேசு மரித்தவர். அவரை நேசிப்பா. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இன்னுமை நேசிக்க கிருபை தாரு, இன்னுமை நேசிக்க கிருபை தாருங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய முகத்தை நான் பார்க்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இயேசுவே மணாளனே, என் நம்பிக்கையின் தீபமே, என் ஆசை ஒன்று மாத்திரமே, வீண் வீட்டு உம்மை காண்பதே, என் ஆசை ஒன்று மாத்திரமே, வீண் வீட்டில் உம்மை காண்பதே. காணுவேன் காணுவேன் நேசரை நான் தான். இயேசுவை நேசித்தால் காண முடியும். இயேசுவுக்கு ஊழியம் செய்த ஆத்தும ஆதாயம் செய்தால் அவரை காண முடியும். இயேசுவை விடாமல் பற்றி கொண்டால் அவரை காண முடியும். கண்ணால் காணுவே இயேசுவே மணாளனே, என் நம்பிக்கையின் தீபமே, என் ஆசை ஒன்று மாத்திரமே, உம்மை காண்பதே, என் ஆசை ஒன்று மாத்திரமே, உம்மை காண்பதே. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உம்மில் மறைந்து வாழுவே, கண்மூடு நோடி நேரத்து சேர்வே நான் வியூலாதீரத்து, கண்மூடு நோடி நேரத்து சேர்வே நான் வியூலாதீரத்து. காணுவே காணுவே நேசரை நான் காணுவேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவளனாய் ஆகாயத்தில் வரப்போகிறார். அவரை நேசிக்கிறவர்கள் அவரை காண்பார்கள். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவரை காண்பார்கள். அவரை விடாமல் பற்றிக் கொள்ளுகிறவர்கள் அவரை காண்பார்கள். அவரை நேசிப்போம். இயேசுவை நேசிப்போம். ஆசை ஒன்று மாத்திரம். நம்முடைய ஆசை ஒன்றே ஆயிருக்கட்டும். அவரை எப்படி ஆயுது நான் காணணும். அந்த இயேசுவை எப்படி ஆயுது காணணும். அவருடைய முகத்தை நான் எப்படி ஆயிலும் தரிசிக்கணும். இதுவே நம்முடைய ஆசையாயிருக்கட்டும். ஏதோ எழும்பி செல்லுதே, ஆனால் போலம் காணுதே, ஏதோ எழும்பி செல்லுதே, ஆனால் போலம் காணுதே. ஆசபாசமால் கட்டையே அருள் தெரிந்திடுவோமே, ஆசபாசமால் கட்டையே அருள் தெரிந்திடுவோமே. காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல. மகளே, நாம் மரியாதை போல இயேசுவை காண்பாயா? உன்னுடைய கண்கள் அவரை காணுமா? அவரை நீ தரிசிப்பாயா? அவரை நோக்கி பாரு. நீர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லு. நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிடம் சிரிக்க முடியாது. வாழ்க்கையில் எப்போதும் நீர் வேண்டும். நான் எப்போதும் உம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, மாத்திரமே காண்பதே, ஆசை ஒன்று மாத்திரமே காண்பதே, ஆசை ஒன்று மாத்திரமே காண்பதே, ஆசை ஒன்று மாத்திரமே உம்மை காண்பதே, என் ஆசை ஒன்று மாத்திரமே உம்மை காண்பதே, என் ஆசை ஒன்று மாத்திரமே உம்மை காண்பதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து நம்முடைய ஆசை ஒன்றாயிருக்கட்டும். அந்த இயேசுவை காணணும், அந்த இயேசுவை தரிசிக்கணும். உயிர் தெழுந்த இயேசுவை மகளே நாம் மரியாள் தரிசித்தது போல அந்த இயேசுவை காணணும். அவர் முகத்தை தரிசிக்கணும், அவரோடு பேசணும்.
அவர் மார்பல சாய்ந்து வாழணும். நம்முடைய ஆசை எல்லாம் அதுவாய் மாறட்டும். ஈவாலரபா ஷடலரபிகல பல பல பரபா திரிவிகல பல பல பரபா சியா துரியல பல பல பல. ஹalleluya. சோதரம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிடம் நம்முடைய வலது கரத்தை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்களேன். இயேசுவே, இந்த மகளை நம் மரியாள் உம்மை தரிசித்தது போல நான் உம்மை தரிசிக்கணும். நான் உன்னை பார்க்கணும். நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை முகமுகமாய் என் சொந்த கண்ணால பார்க்கணும். உம்முடைய வாயின் வார்த்தை என் சொந்த காதால கேட்கணும். உம்முடைய மார்பில நான் சாயணப்பா. உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தார். அந்த மகளை நாம் மரியாளை போல நான் உம்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும். உம்மை விடாமல் நான் பற்றி கொள்ளணும். உம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழணும். அப்பா, அதிகமாய் நேசிக்கிற கிருபை எனக்கு தார். உம்முடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. இங்க உண்மையா மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு வாஞ்சித்து கேட்டா நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகத்தை பார்க்கிற, சொந்த கண்ணால பார்க்கிறதான அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இப்பொழுது வேதத்தின் வாயிலாக கண்ணாடியில பார்த்தது போல நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் சொந்த கண்ணால அவரை பார்க்கிற உன்னத பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவரை நேசிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நாளில் நீ பேசினுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் உயிர் தெழுந்த பிற்பாடு மகளே நாம் மரியாளுக்கு முதல் தரிசனமானீர் என்று சொல்லி அவளை குறித்து விசேஷப்படுத்தி இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஏன் அவளுக்கு மட்டும் முதலையாய் தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது? தாய்க்கு கிடைக்காத பாக்கியம், உடன் பிறந்தவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், 12 அப்போஸ்தலருக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. இதில் அவளுடைய அன்பை நாங்கள் கண்டு கொண்டோம். அவருடைய பிரயாசத்தை உம்மை விட்டு பிரியாமல் ஆண்டவரே உம்மை தொடர்ந்ததை எல்லாவற்றில் கண்டு கொண்டோம். ராஜா, உமக்கு ஊழியம் செய்த உம்முடைய பிள்ளை இதுபோல இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மை நேசிக்க, உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை விடாமல் பற்றி கொண்டு பிரியாமல் காணப்பட ஆண்டோர் கிருபை செய்து ஒவ்வொருவரும் உம்முடைய முகத்தை தரிசிக்கவும், உம்முடைய திருவாய் மொழியை கேட்கவும், உம்முடைய மார்பிலே சாயவும் தக்கதான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். யாவரும் வசனத்தின்படி வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவை தரிசித்து இயேசுவோடு வாழ்கிற பாக்கியத்தை கட்டளையிடும், ஆசீர்வதித்து அனுப்பும். மகிமையின் கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.